என் அன்பிற்குரிய சிவபக்தர்களே, உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. சிவபெருமானின் பிள்ளைகளே, இந்த வீடியோ இன்று உங்கள் திரையில் தோன்றுகிறது என்றால் அது ஒரு சாமானியமான நிகழ்வு அல்ல. பிரபஞ்சத்தின் அதிர்வுகளும் அந்த எம்பெருமான் ஈசனும் இணைந்து உங்களுக்காக திறந்த ஒரு இரகசிய கதவு இது. யார் வேண்டுமானாலும் இந்த வார்த்தைகளை கேட்டுவிட முடியாது. உங்களுடைய கர்ம வினைகள் கரைந்து ஒரு புதிய விடியல் பிறக்கப் போகிறது என்பதற்கான அறிகுறிதான் இது. இன்று நாம் பேசப் போவது சிவபெருமானின் உன்னதமான தேர்வு பற்றி. சிவபெருமான் யாரையும் அவ்வளவு எளிதாக தேர்ந்தெடுத்து விட மாட்டார். ஆனால் அவர் ஒருவரை தேர்ந்தெடுத்து விட்டால் அவருடைய பார்வை அந்த மனிதனின் வாழ்க்கையை அப்படியே தலைகீழாக புரட்டி போட்டு ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். அந்த மாற்றம் வரப்போவதை ஆரம்பத்தில் நாமே உணர முடியாது. ஆனால் அதற்கான தெய்வீக அடையாளங்கள் நமக்கு முன்னே தோன்றும். சிவபெருமான் நமக்கு காட்டும் அந்த 3 இரகசிய அடையாளங்களை இப்போது மிக ஆழமாக பார்ப்போம். முதல் அடையாளம், காரணமே இல்லாமல் உங்கள் ஆழ்மனதில் ஒருவிதமான அமைதியின்மை அல்லது ஒரு பெரிய தேடல் தோன்றுவது. உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படையாக பார்த்தால் பெரிய சிக்கல்கள் ஏதும் இல்லாத நாளில் கூட உங்கள் உள்மனம் ஏதோ ஒரு புதிய மாற்றத்திற்காக ஏங்கும். நான் இப்போது இருக்கும் இந்த பழைய வாழ்க்கை எனக்கு போதுமானதாக இல்லை. நான் இன்னும் ஏதோ ஒரு உன்னதமான பாதையை நோக்கி நகர வேண்டும் என்கிற எண்ணம் உங்களை ஆட்கொள்ளும். சில நேரங்களில் நீங்கள் அமைதியாக ஒரே இடத்தில் அமர்ந்திருந்தாலும் உங்கள் ஆன்மா எதையோ தேடி ஓடிக்கொண்டே இருப்பதைப் போல உணர்வீர்கள். இதை சாதாரண மனிதர்கள் பதற்றம் என்றோ அல்லது அதீத சிந்தனை என்றோ தவறாக புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் சிவபக்தர்களே, அது பதற்றமல்ல, அது சிவபெருமானின் முதல் அழைப்பு. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக மாற்றத்தையும் லௌபீக உயர்வையும் கொண்டு வருவதற்கு முன்னால் உங்கள் ஆன்மாவை அவர் சுத்தப்படுத்துகிறார். சிவபெருமான் உங்களை ஒரு புதிய வார்ப்பாக செதுக்கத் தொடங்கிவிட்டார் என்பதன் வெளிப்பாடுதான் உங்கள் மனதிற்குள் இருக்கும் இந்த அமைதியின்மை. உங்கள் பழைய கர்மவினைகள் எரியத் தொடங்கும்போது மனம் இப்படித்தான் தவிக்கும். இந்த அடையாளம் உங்களிடம் இருந்தால் சிவபெருமான் உங்கள் கையை பிடித்து விட்டார் என்று அர்த்தம். உங்களை தனிமைக்கு இழுக்கும். சிவபெருமான் ஒருவரை தேர்ந்தெடுத்து விட்டால் அவரை முதலில் கூட்டத்திலிருந்து பிரித்து தனிமைக்கு இழுப்பார். இதுதான் இரண்டாவது அடையாளம். சற்றும் எதிர்பாராத விதமாக உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் அல்லது நீங்கள் மிகவும் நம்பியவர்கள் உங்களிடமிருந்து விலகிச் செல்வார்கள். இது வெறும் சண்டையினால் நடப்பதல்ல, இது அந்த ஈசனின் மாபெரும் திட்டம். சில உறவுகள் காரணமே இல்லாமல் மங்கி போகும். சில மனிதர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு பிரிவார்கள். இது ஆரம்பத்தில் மிகுந்த வலியை தரலாம். ஏன் எனக்கு மட்டும் யாரும் இல்லை என்று நீங்கள் அழுத தருணங்கள் இருக்கலாம். ஆனால் சிவபக்தர்களே, இந்த தனிமை ஒரு தண்டனை அல்ல, இது ஒரு தெய்வீக பயிற்சி. சிவபெருமான் உங்களோடு பேச வேண்டும் என்று நினைக்கிறார். இறைவனின் குரலை உலக இரைச்சலில் கேட்க முடியாது. அதை அமைதியில் மட்டுமே கேட்க முடியும். உங்களை சுற்றியுள்ள தேவையற்ற எனர்ஜிகளை நீக்கிவிட்டு உங்கள் உள்மனதோடு உங்களை பேச வைப்பதே அவரது நோக்கம். சமீப காலமாக நீங்கள் தனிமையை விரும்புகிறீர்கள் என்றாலோ அல்லது சூழ்நிலைகள் உங்களை தனிமைப்படுத்துகிறது என்றாலோ கவலைப்படாதீர்கள். சிவபெருமான் உங்களை ஒரு பெரிய பொறுப்புக்கும் வாழ்க்கைக்கும் தயார் செய்கிறார் என்பதே இதன் உண்மை. தடைகளுக்கு பின்வரும் பிரம்மாண்டமான மாற்றம். மூன்றாவது அடையாளம் மிகவும் முக்கியமானது. சிவபெருமான் ஒருவரை உயர்த்துவதற்கு முன்னால் அவர் பயணிக்கும் பழைய மற்றும் தவறான பாதை முதலில் சிதைக்கப்படும். நீங்கள் தொடும் காரியங்கள் திடீரென தாமதமாகும். எடுக்கும் முயற்சிகளில் தடைகள் வரும்.
உறவுகளில் சிக்கல்கள் தோன்றும். நீங்கள் எதை செய்தாலும் ஒரு முட்டுக்கட்டை விழுவதைப் போல உணர்வீர்கள். இதைக் கண்டு நீங்கள் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று துவண்டுவிடக்கூடாது. இது உங்களை தண்டிப்பதற்கல்ல, உங்களை மறுசீரமைப்பு செய்வதற்காக சிவபெருமான் செய்யும் வேலை. ஒரு பழைய கட்டடம் இடிக்கப்பட்டால்தான் அந்த இடத்தில் ஒரு புதிய மாளிகையை கட்ட முடியும். அதுபோல உங்கள் பழைய கர்மப்பாதையை அவர் உடைக்கிறார். அந்த தடைகளை தாண்டி வரும்போது திடீரென்று நீங்கள் எதிர்பாராத திசையிலிருந்து ஒரு பேரொளி தோன்றும். முடங்கி கிடந்த காரியங்கள் வேகமெடுக்கும். புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். அதுவரை மெதுவாக நகர்ந்த வாழ்க்கை சிவபெருமானின் அருளால் அதிவேகமாக பாயத் தொடங்கும். அந்த தெளிவும் மன அமைதியும் தடையில்லா முன்னேற்றமும் தான் சிவபெருமான் உங்கள் வாழ்க்கையில் நுழைந்து விட்டார் என்பதற்கான இறுதி அடையாளம். வாழ்க்கையில் ஒரு ஆற்றல் மாற்றம் நிகழும்போது நீங்கள் பல ஆண்டுகளாக காத்திருந்த விஷயங்கள் திடீரென கைகூடும். இவையெல்லாம் நடக்கின்றன என்றால் நீங்கள் அந்த பழம்பொருளின் திருவருள் லயத்திற்குள் வருகிறீர்கள் என்று அர்த்தம். இதற்கு பெயர்தான் சிவன் காலம். அவருடைய அந்த பொற்காலம் ஒரு முறை தொடங்கிவிட்டால் உங்கள் வாழ்வின் வேகம் ஆமையின் நடையிலிருந்து ஆகாய விமானத்தின் வேகத்திற்கு உயர்ந்துவிடும். இப்போதுதான் உங்கள் வாழ்வின் உண்மையான மாற்றம் தொடங்குகிறது. இந்த வீடியோ உங்க பார்வைக்கு வந்தது வெறும் தற்செயல் அல்ல. இது ஈசனின் சித்தம். இதுவரை நீங்கள் தனிமையில் சிந்திய கண்ணீரை, எவருக்கும் தெரியாமல் உள்ளுக்குள் தாங்கிய வலிகளை, மனதிற்குள் புதைத்து வைத்த ஆறாத காயங்களை அந்த சிவபெருமான் பார்த்து கொண்டேதான் இருந்தார். அவர் தேர்ந்தெடுக்கும் மனிதர்கள் சாதாரணமானவர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்களுக்காக அவர் வகுத்து வைத்திருக்கும் எதிர்காலம் அவர்கள் கற்பனை செய்ததை விடவும் மிக உயர்ந்தது. உங்களுக்குள் நிகழும் இந்த உருமாற்றம் உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தையே மாற்றப் போகிறது. உங்கள் வாழ்வில் ஒரு மகா பெரிய திருப்பம் வரப்போகிறது. இதை நான் சொல்லவில்லை, உங்கள் ஆன்ம ஆற்றலைக் கண்டு சிவனே உணர்த்துவது. அவர் கையெழுத்திட்ட அந்த புனித பாதை உங்களை தேடி வருகிறது. நீங்கள் கடந்து வந்த அத்தனை கஷ்டங்களும் ஒரு நாளில் அதற்கான முழுமையான அர்த்தத்தை தரும். என் அன்பான சிவபக்தர்களே, இந்த 3 அடையாளங்களும் உங்கள் வாழ்க்கையில் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது என்றால் நீங்கள் சிவபெருமானால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு உன்னதமான ஆன்மா. நீங்கள் இதுவரை சிந்திய கண்ணீர் துளிகள், யாருக்கும் தெரியாமல் சுமந்த வலிகள், பட்ட அவமானங்கள் அனைத்தையும் அந்த சிவபெருமான் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் ஒரு பாதையை உங்களுக்கு வகுத்து விட்டால் அதை தடுக்க இந்த அகிலத்தில் எவராலும் முடியாது. உங்கள் ஆன்மா ஒரு சாதாரண நிலையிலிருந்து சிவநிலைக்கு உயரப்போகிறது. சிவபெருமான் உங்களை தேர்ந்தெடுத்து விட்டார். இனி அவர் உங்களை எதற்கும் விட்டு கொடுக்க மாட்டார். அவர் உங்களை வழிநடத்துவார், உங்களை உயர்த்துவார், உங்களை காப்பார். சிவனே துணை. இந்த தெய்வீக வார்த்தைகள் உங்கள் மனதிற்கு புதிய நம்பிக்கையை தந்திருந்தால் மறக்காமல் நமது சிவனே துணை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். சிவபெருமானின் இந்த ரகசிய பாடத்தை மற்ற சிவபக்தர்களுக்கும் பகிருங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி, வணக்கம்.